இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். இன்றைய தினம் அதிலும் கூட நம்ம ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உயர்த்தப்பட்டிருப்பாங்க, பலவிதமாக வந்து வாழ்ந்து செழித்திருப்பாங்க. ஆனால் நல்ல வருமானம் இருக்கும். ஆனால் வந்து ஒரு தெய்வீக பாதுகாப்பு அவங்களுக்குள்ளே இல்லாதபடினால வருமானங்கள் என்ன பண்ணோம் அப்படியே போய்கிட்டே இருக்கிறதான சூழ்நிலையில் நம்ம பார்க்குறோம். வட்டி கட்டுறது, தேவையில்லாத நஷ்டம் வரும், விரயங்கள் வரும், வந்து சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கும், மருத்துவ செலவுகள், வியாதிகள், இந்த மாதிரி பலவீனங்கள், அவர்கள் வந்து சரியாக சாப்பிட முடியாது, தண்ணி சரியாக குடிக்க முடியாது, உடம்புல உப்பு இருக்கும், சுகர் இருக்கும், இந்த மாதிரி பலவிதமான வியாதிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ வந்து ஆண்டவருடைய ஒரு தெய்வீக பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளோ ஆசீர்வாதம் நம்மளுக்குள்ளே இருந்தாலும் அது என்ன ஆகும்னா போய்கொண்டே இருக்கும். அப்போ வசனம் ஒன்று சொல்லுது, சத்ரு உட்புகுதலும் குடி ஓடி போவதிலும் இனி எல்லைகளில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு நம்ம வீடுகளில் இருந்ததுன்னா, ஒரு தெய்வீக பாதுகாப்பு, இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு கண்மலை, அவருடைய தெய்வீக பாதுகாப்பு நம்ம வீட்டில் இருந்ததுன்னா நம்ம வந்து வருமானங்கள் விரயமாக போகாது, தேவையில்லாத செலவுகள் வராது, கர்த்தர் நம்மளை எப்போவுமே ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாப்பு நம்மளுக்கு வேணும். அப்போ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.